Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 96268 99268. தன்னை பற்றிய செய்தி மீடியாவில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்னு விஜய் விரும்புகிறார். காங்கிரஸோட ட்ரை பண்ணாருன்னாங்க. ஒரு வாரம் பூரா காங்கிரஸ் வாரமாக போச்சு, இப்போ பிஜேபி வாரமாக போகுது. ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிட்டு தான் இருக்குது. விஜய் என்ன முடிவு எடுப்பார்னு விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நடத்துறது ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை. ஆனால் அவருக்கு அபரிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை. குறைஞ்சது 15+ தான் அவருக்கு வாய்ப்பு மினிமம் இருக்குது. அப்படி ஒருவேளை என்டிஏக்குள்ளே வந்தார்னா எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? இப்போ அவருக்கு 60 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அவருக்கு 60 சீட்டு கொடுத்தா அதிமுக எவ்வளோ சீட்டு கண்டெஸ்ட் பண்ணுவோம்? ரெண்டாவது, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபியோட போனார்னா அது எப்படி நியாயப்படுத்துவார்ன்றது ஒரு செய்தி. விஜயை பார்த்து திமுக பயப்படுது. இப்போ திமுக அலைன்ஸை பார்த்து என்டிஏ அலைன்ஸ் முழுமையாக பயந்துட்டு இருக்குது. அந்த சந்தேகமே வேணாம். விஜயை பார்த்து திமுக நடுங்கிறது என்பது உண்மை. இன்னைக்கு திமுக அலைன்ஸை பார்த்து என்டிஏ அதை விட அதிகமாக நடுங்குதுன்றது உண்மை. இது ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன். இது வரைக்கும் இப்படி ஒரு எலெக்ஷனை தமிழகம் பார்த்ததில்லை. தமிழக அரசியல் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான். ஒருவருக்கு ஒரு அளவு உண்டு. இந்த கவுண்டமணி ஒரு பாடத்தில் ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. இது கிலோமீட்டர் கணக்கில் பொய் சொல்கிறாரு. முதல் தேர்தலையே முதல் வாக்குறுதியிலேயே அள்ளி விட வேண்டியது. எடுத்துதானே இலவசம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்க கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர மற்றதெல்லாம் தேவையற்றதுன்னு பேசினவர் அவர். அது சரியான ஸ்டாண்டு, அதுதான் துல்லியமாக கரெக்ட். அதை விட்டுட்டு இன்றைக்கி நான் 2500 ரூபா கொடுப்பேன், பஸ்ஸில் ஃப்ரீ, தாலிக்கு தங்கம், எல்லாருக்கும் 1 கோடி, பிறக்கிற குழந்தைகள்லாம் 1 சவரன்னா என்னது இது? அதுவே வரப்போகிறது இல்லைன்னு நல்லாவே தெரியுது. அவருக்கு அடிச்சு விட்றாரு, ஏலத்தில் ஏற்றி விட்றாரு, கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன 2 வருஷத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டாக சிஎம். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சு. தொகுதி பங்கீடையும் பாஜக தள்ளி போட்டுக்கிட்டே வந்து தொடர்ந்து விஜய்க்காக காத்திருக்காங்க. விஜய்க்காக என்டிஏ காத்திருக்கு. எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று வலையை விரித்து கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷனை தள்ளி போடுறதே விஜய்க்காக காத்திருப்பதால் தான். விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு, சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அவர் தெளிவாக இருக்கார். இந்த எலெக்ஷனில் எடப்பாடி ஜெயிக்கிறார். ஸ்டாலின் ஜெயிச்சா போட்டார். ஃபைன் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியலாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ அலைன்ஸில் விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ந்து கடந்த ஒரு 3 நாட்களாகவே போயிட்டு சார். பவன் கல்யாணும் விஜயும் பேசுனாங்க அப்படிங்கிறதும், அதிமுகவினுடைய அலைன்ஸில் அவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பவர் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் போயிட்டு இருக்கிறதா தொடர்ந்து தகவல் வந்துட்டு சார். இது எப்படி பார்க்குறீங்க? தன்னை பற்றிய செய்தி மீடியாவில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும்னு விஜய் விரும்புகிறார். நல்லதோ கெட்டதோ தன்னை பற்றி பேசணும் அப்படின்னு. ஆமாம், பாசிட்டிவ் நியூஸாகவும் இருக்கலாம். கடந்த வாரம் நெகட்டிவ் நியூஸ் வந்தது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய நெகட்டிவ் நியூஸ். ஸோ பாசிட்டிவ் நியூஸோ நெகட்டிவ் நியூஸோ தன்னை பற்றின செய்தி மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அது மட்டும் நல்லா தெரியுது. இதில் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய அந்த நெகட்டிவ் நியூஸ் அதை பற்றின எந்த கருத்தும் தெரிவிக்க விரும்பலை. ஆனால் அவருடைய பாலிடிக்ஸ் பற்றின விஷயங்களில் தொடர்ந்து செய்தி வர்றதும், அவர் மௌனம் காப்பதும் ஒரு விதமான ஆரோக்கியமற்ற போக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒரு அன்ஹெல்தி ட்ரெண்ட். காங்கிரஸோட ட்ரை பண்ணாருன்னாங்க. ஒரு வாரம் பூரா காங்கிரஸ் வாரமாக போச்சு, இப்போ பிஜேபி வாரமாக போகுது. இப்போ அவர் அங்கே போகிறாரு, இவர் அங்கே போகிறாரு, பவன் கல்யாண் பேசுகிறாரு, பிஜேபியில் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. 60 பேர்கிட்ட ஒரு நேர்காணல் நடத்தினாருன்னாங்க, அதுக்கப்புறம் ஆளே காணோம். ஒரு நிச்சயமற்ற தன்மை நிலவிட்டு தான் இருக்குது. விஜய் என்ன முடிவு எடுப்பார்னு விஜய்க்கே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நடத்துறது ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை. ஒரு அரசியல் கட்சிக்குரிய எந்த இலக்கணமும் இல்லாமல் ஏதோ ஒரு அமைப்பை 2 ஆண்டுகளாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் காலத்தின் கோலம் தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அவருக்கு அபரிதமான மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மை. குறைஞ்சது 15+ தான் அவருக்கு வாய்ப்பு மினிமம் இருக்குது. அதுவே பெரிய அளவில் தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது. அதுவே இந்த ஒரு 3-4 நாட்களாக அவர் என்டிஏவோட பேசுகிறாரு அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்படி ஒருவேளை என்டிஏக்குள்ளே வந்தார்னா எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க? இப்போ அவருக்கு 60 சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அவருக்கு 60 சீட்டு கொடுத்தா அதிமுக எவ்வளோ சீட்டு கண்டெஸ்ட் பண்ணும்? 118 வாங்கினா சிம்பிள் மெஜாரிட்டி. குறைஞ்சது 140 நின்னா தான் அதை வாங்க முடியும். இப்போ 60 தூக்கி அவருக்கு கொடுத்தா மிச்சம் இருக்கிறது பிஜேபி கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 50 சீட்டு கொடுக்கணும். அப்போ 60 + 50 110 போச்சுன்னா மிச்சம் 124 சீட்டு தான். இதில் எப்படி அவங்க நிற்பாங்க? இது தேர்தலுக்கு முன்னாலேயே கூட்டணி அரசு உறுதிப்படுத்தப்பட்டது என்று திமுக அக்ரெசிவாக பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றி விட்டதுன்னுவாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்குது இதில். ரெண்டாவது, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இவர் பிஜேபியோட போனார்னா அது எப்படி நியாயப்படுத்துவார்ன்றது ஒரு செய்தி. அதையும் நம்ம பார்க்கணும். ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கி கொள்கை இல்லாத அரசியல் எங்கே போய் நிற்கின்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
அவுட்ரைட்டாக அவர் வந்து பிஜேபியுடன் பேசவில்லை. அது முழுக்க முழுக்க வதந்தி. ஒருபோதும் அதிமுக பிஜேபி அடக்கிய ஒரு கூட்டணியுடன், திமுகவை அடக்கிய ஒரு கூட்டணியுடன் நான் போக மாட்டேன். எனக்கு வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்பது தெளிவாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனைக்கு முடிவு காலம் வந்துடும். ஆனால் அவர் சொல்கிற மாதிரியே தெரியல. விஜயை பார்த்து திமுக பயப்படுது. இப்போ திமுக அலைன்ஸை பார்த்து என்டிஏ அலைன்ஸ் முழுமையாக பயந்துட்டு இருக்குது. அந்த சந்தேகமே வேணாம். விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது என்பது உண்மை. இன்றைக்கி திமுக அலையன்ஸை பார்த்து என்டிஏ அதை விட அதிகமாக நடுங்குதுன்றது உண்மை. 4 முனை போட்டின்னா கண்டிப்பாக திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். கண்டிப்பாக திமுக அட்வான்டேஜ். ஆனாலும் விஜயை பார்த்து திமுக பயப்படுதுன்றது உண்மை. விஜய்க்கு கடந்த காலத்தில் இந்த செல்வாக்கு இப்போ குறைய ஆரம்பித்திருக்கிறது என்பதும் உண்மை. 3% கீழே போயிருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் தமிழ்நாடு அரசியல் வந்து நாம் நினைத்து பார்க்க முடியாத டெரிட்டரிக்குள்ளே போயிட்டுருக்குது. இதில் சசிகலாவும் ராமதாஸும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அப்பட்டமான ஒரு சாதிய கூட்டணியாக மாறி தென் மாவட்டங்களில் ஒரு 30 தொகுதி, வட மாவட்டங்களில் ஒரு 10 தொகுதி அவங்க உடைச்சாங்கன்னா கூட அது மிக மோசமான விளைவுகளைத்தான் வந்து தமிழக அரசியலில் ஏற்படுத்தும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் தான் வந்துடும். ஸோ இது ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன். இது வரைக்கும் இப்படி ஒரு எலெக்ஷனை தமிழகம் பார்த்ததில்லை. தமிழக அரசியல் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. விஜய்க்கு கூட்டங்கள் அதிகமாக வந்துச்சு, இதெல்லாம் வாக்குகளாக மாறும், சதவீதம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்து மகளிர் தின மாநாட்டில் கட்சியோட மேனிஃபெஸ்டோ முக்கியமான விஷயங்களை ஃபுல்லாக அறிவிச்சார். மகளிருக்கு யார், அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாகவே எல்லா விஷயத்தையுமே வச்சு விஜய் சொன்னார். ஆனால் பெரிய அளவில் மக்கள்கிட்ட அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்ல போகிறது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இலவசங்களை தானே போட்டி போடுறாரு இவர். இவங்க கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் என்ன பேசினார் நவம்பரில், மாறி மாறி இலவசங்களை கொடுத்து நீங்கள் மக்களை வந்து மயக்கிறீங்க, இது வந்து ஆபத்து, பொருளாதார ரீதியாக ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன, நீங்கள் திமுக எதை செய்தோ அதுக்கு ப்ளஸ்ஸாக செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அவன் 2000 ரூபா கொடுத்தா நாங்கள் 500 ரூபா கொடுக்குறோம், 2500. பஸ்ஸில் மாநகரத்துக்குள்ளே ஃப்ரீன்னா தமிழ்நாடு பூரா பஸ்ஸில் ஃப்ரீன்றீங்க. அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்பும்? தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்ப முடியும்? இந்தியாவில் எந்த கவர்மெண்ட்டும் சொல்லாத ஒரு விஷயம். எப்படி உங்ககிட்ட ஏது பணம்னு கேட்டால் ஸ்டாலின் டாக்ஸு லஞ்சம் வாங்குறாங்க. 4.25 கோடி, 4 கோடி 35 லட்சத்தில் 30% லஞ்சம், 1.25 கோடி லட்சம் கோடி லஞ்சம். அதை நான் அப்படியே நிறுத்தி முதல்ல அதை முன்னால் எப்படி நிறுத்த முடியும்? அது உண்மைனே வச்சுப்போம். 30% திமுக குடும்பத்துக்கு லஞ்சமாக போகுதுன்றது ஒரு வாதத்துக்கு உண்மைன்னு வச்சுப்போம். அந்த லஞ்சத்தை நீ யார் ஆட்சிக்கு வந்தாலும் தொடர போகுது, எப்படி நீ நிறுத்துவ? அப்போ இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்ற உனக்கு ஏது பணம்? எல்லா அதிகாரிகளையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? கீழே வரைக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? நீ லஞ்சம் வாங்குறது நிறுத்தினா அவன் முன்ன மாற்றிடுவான். அது சிஸ்டம். அது லஞ்சன்றது ஒரு தனிநபர் வாங்குறது இல்லை, அது சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை எப்படி நீ மாற்ற போகிற? வாயில் வந்தெல்லாம் அடிச்சு விட வேண்டியது. பிறகுற குழந்தைகள்லாம் தங்க மோதிரம் கொடுக்குறேன். தங்க வைக்கிற விலைக்கு தமிழ்நாடு எந்த கட்சியும் சொல்லாத தாய்மாமன் சீதனம். அதனால தான் மக்களே நம்பலை. பெரிய வரவேற்பு அது கிடைக்கலன்னா பொய் சொல்ல புழுகிறதுக்கு ஒரு அளவு உண்டு. இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் ஒருத்தன் பொய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு. இது கிலோமீட்டர் கணக்கில் பொய் சொல்கிறாரு. முதல் தேர்தலையே முதல் வாக்குறுதியிலேயே அள்ளி விட வேண்டியது. எடுத்துதானே இலவசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தவிர மற்றதெல்லாம் தேவையற்றதுன்னு பேசினவர் அவர். அது சரியான ஸ்டாண்டு, அதுதான் துல்லியமாக கரெக்ட். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் 2500 ரூபா கொடுப்பேன், பஸ்ஸில் ஃப்ரீ, தாலிக்கு தங்கம், எல்லாருக்கும் 1 கோடி, பிறக்கிற குழந்தைகள்லாம் 1 சவரன்னா என்னது இது? என்னது உனக்கு வருது பணம்? மரத்துலேயே காய்க்குது, இல்லை நோட்டு தான் அடிக்கணும். அதுவே வரப்போகிறது இல்லைன்னு நல்லாவே தெரியுது அவருக்கு. அடிச்சு விட்றாரு, ஏலத்தில் ஏற்றி விட்றாரு. நாளைக்கு திடீர்னு எலெக்ஷன் டைமில் வந்து திடீர்னு இது பிக்கப் ஆகுது விஜயோட இந்த கோரிக்கைன்னா இவர் 2500 ஸ்டாலின் 3000 ரூபான்ருவார். எடப்பாடி நான் அடுத்த நாள் இபிஎஸ் அவர்கள் 3500 3500. இந்த வடிவேலு ஏலத்தில் பார்த்திபன் காமெடியில் இல்லை ஏலத்தில் ஏற்றி விட்டு போயிடும்ல, அந்த மாதிரி தான் அது. கேள்றா என்கிட்ட தானே கேட்குறேன், கேளுன்றது தான். அதிகமான ஒரு தொகைக்குள்ள தான் ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு தான், மிக மிக ஆபத்தான போக்கு. 234 தொகுதிகளும் விஜய் வந்து கேண்டிடேட்கான நேர்காணலில் ஸ்டார்ட் பண்ணார். ஒரு 60 வரைக்கும் பண்ணார். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு தொய்வாயிடுச்சு. முக்கியமான கட்சியில் போட்டியிடக்கூடிய ஒரு 15-20 முக்கிய கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்களாம் அவங்களுடைய தொகுதி வந்து உத்தேச பட்டியலாக வெளியில் வந்துட்டுருக்கு. இவங்க அந்த தொகுதி விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கலாம், திருச்சி கிழக்கு நிற்கலாம், 2 சீட் நிற்பார் விஜய் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. அதை ஒரு நடந்து புஷியிலேருந்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க. செங்கோட்டையன் எப்பயும் கோபிச்செட்டிப்பாளையம், அது அவருக்கான ஒரு தொகுதியாக மாறி போயிடுச்சு. இந்த பட்டியல்கள் வெளிவந்துட்டுருக்கு. 234 தொகுதிகளும் ஆயத்தமாகிறது தாவேக்கா. எலெக்ஷன் மட்டும் அவர் இப்போ தான் நேர்காணல் பண்ணியிருக்காரு, விட்ட வெளில வரல, கேம்பெயினுக்கு போவாரான்னு தெரில. போகமாட்டான்றதை அன்றைக்கி அவர் பூடகமாக என்ன சொன்னார், நான் ஜெயிச்சோன்னா கிராமங்களுக்கு வரனார். அப்போ கேம்பெயினுக்கு போகமாட்டான்றதை ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இவர் கேம்பெயினுக்கு போகலன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. மற்ற தலைவர்கள்லாம் வந்து ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் எல்லாம் களத்தில் இருக்கும்போது இவர் களத்துக்கே போகலன்னா எப்படி இவர் ஜெயிப்பார்? அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு என்ன? எத்தனை கேண்டிடேட் இவர் கூட இருப்பான், எத்தனை பேர் அந்த பக்கம் வேலை போக மாட்டான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்? அந்த அளவில் தான் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். உடனே வந்து 2 வருஷத்தில் அப்படி ஸ்ட்ரைட்டாக சிஎம். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சு. 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் 50 இயர்ஸ் கடும் உழைப்பு. இவர் எப்படி அதை வந்து உடனடியாக வந்து தேர்தல் நேரத்தில் வந்து ஸ்பாட்டுக்கும் போகாமல், கிளாரிட்டியும் இல்லாமல்,
கூட்டணியே இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏதோ கனவுல அவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. என்ன ஒன்று, அவருக்கு இருக்கக்கூடிய அதீதமான மக்கள் செல்வாக்கு வெற்றி பெற வாய்ப்புள்ள கட்சிகளை ஒரு விதமான ஊசலாட்டத்துக்கு தள்ளி இருக்குது. விஜய் வந்தால் வெற்றி உறுதின்னு தான் என்டிஏ நம்புது. அது உண்மையும் கூட. விஜய் என்டிஏ கூட்டணிகள் வந்தால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி. ஒரு சிறிய அளவிலையாவது அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி ஸ்கிராப் த்ரூ ஆகிடும். திமுக கடும் சவாலை சந்திக்க வேண்டியிருக்கும். பட் விஜய் அங்கே போகலன்னு வச்சுக்கோங்க. விஜய் அங்கே போகலன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டிஎம்கேஸ் எலெக்ஷன் தான் இருக்கும். தொகுதி பங்கீடையும் பாஜக தள்ளி போட்டுக்கிட்டே வந்தது. மோடி 2வது முறை 3 முறை மோடி இந்திய பிரதமர் வந்து தமிழகம் வந்து வருகை வந்தாச்சு, 3வது முறையாக வந்தாச்சு. ஆனால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை இன்னும் அவங்க தொடங்கவே இல்லை. மதுரையில் கூட நாங்கள் அதை பற்றி பேசலைன்னு சொல்கிறார் எடப்பாடி. நாங்கள் அதை பற்றிலாம் நாங்கள் பேசலை, நார்மல் டிஸ்கஷன் தான் அது அப்படிங்கிற. தொடர்ந்து விஜய்க்காக காத்திருக்காங்க. விஜய்க்காக என்டிஏ காத்திருக்கிறது. எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று வலையை விரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன முடிவு பண்ணான்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் வந்துட்டு முடிவு எடுக்காமல் ஒரு இழுப்பறியான சூழ்நிலையில் தான் இருந்துட்டு, அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன முடிவு சொல்ல, மற்ற எல்லா கட்சியிலுமே ஏறத்தாழ செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது. அதையும் என்டிஏ எதிர்பார்த்துட்டு இருக்குது. ஓரளவுக்கு அகாமடேட் பண்ணிக்கலாம், தென் மாவட்டங்களில் உள்ள ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இணைத்தால் ஒரு வாக்கு வங்கியை நம்ம சேஃப் ஜோனில் வச்சுக்கலாங்கிறது எதிர்பார்ப்பு எப்படி பார்க்குறீங்க? அவரவருக்கான கால்குலேஷன். கிருஷ்ணசாமி இன்னமும் முடிவு பண்ணலன்னா என்ன அர்த்தம்? 3 மாதங்களுக்கு மேலே இழுப்பறியிலே தான் போயிட்டு இழுப்பறியில் போகுதுன்னா இப்போ என்ன உங்களோட அரசியல்? பிஜேபி தீண்டத்தக்காத கட்சி இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா ஓப்பனாக சொல்லுங்கள். இல்லை பிஜேபி தான் பிரதான எதிரினா இன்றைக்கி திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருக்கணும். 2 கட்டான இருக்காரு. ஐ திங்க் 2 கூட்டணிலையுமே அவர் சேர்த்துக்கொள்வதற்கு பெரிய அளவில் ஆர்வம் இல்லையோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏக்குள்ளே விஜய் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார்கள். இன்ஃபேக்ட் எனக்கு வந்த தகவல் அது எந்த அளவு உண்மை தெரியல. டெல்லி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷனை தள்ளி போடுறதே விஜய்க்காக காத்திருப்பதால் தான்றாங்க. அந்த அளவுக்கு போகுமான்னு தெரியல. பட் அப்படி தான் சொல்கிறாங்க. டெல்லி நோட்டிஃபிகேஷன் 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படாமல் அது அடுத்த வாரம் தான் வருது போல். அது தள்ளி போட்டதுக்கே இவங்க தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. பியூஷ் கோயல்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, விஜய் வந்து உங்கள் அலைன்ஸுக்கு வர்றதாகவும் பவனோட பேச்சுவார்த்தை நடந்தாகவும் சொல்லப்படுறது, என்டிஏ அலைன்ஸுக்கு விஜய் வராரா அப்படின்னு கேட்கும்பொழுது பியூஷ் கோயல் அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாடுக்கு வந்துட்டு என்டிஏ அலைன்ஸோட லீடர் வந்து அவர் தான். ஸோ அது அவர் தான் வந்துட்டு சொல்லணும், நாங்கள் எதுவும் பேச முடியாது. ஆனால் விஜய் வரலைங்கிறத அவர் சொல்லவும் இல்லை. முகம் மலர்ந்து அவர் சொல்லுகிறார் விஜய் குறித்த கேள்விக்கு. இதுவரை வந்து எதிர்ப்பு பேச்சு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் தெரியுதுங்க. வரக்கூடிய கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து, ஏன்னா 3 சைட்லேருந்தும் தலைமையிலேருந்து மறுப்பு வரல. விஜய் கிட்டேருந்து மறுப்பு வரல, அமித்ஷா கிட்டேருந்து மறுப்பு வரல, எடப்பாடி கிட்டேருந்து மறுப்பு வரல. அப்போ அது எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்கள்? இன்றைக்கி பியூஷ் கோயல் தமிழ்நாடு இன்சார்ஜ் வந்து அது எடப்பாடி தான் முடிவு பண்ணுவாரும்போது அங்கே கமா தொக்கி நிற்குதுங்க. ஃபுல் ஸ்டாப் வைக்கல. மோடி வந்துட்டு போகிறாரு. அடுத்த 3-4 நாட்களில் வந்து கிளாரிட்டி வரும்னு எதிர்பார்க்கலாம். 15ஆம் தேதி அவர் டெல்லி சிபிஐயில் அப்பியர் ஆகணும். நோட்டிஃபிகேஷன் வந்து 17 அல்லது 18ஆம் தேதி தான் வருன்றாங்க. இன்னும் ஒரு வார காலம் இருக்குது அப்படிங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 15 விஜய், 17 செந்தில் பாலாஜி. ஆமாம், அடுத்தடுத்து 2 பேரும் போய் பார்த்துட்டு வரோம். ஆமாம், 2 பேரும் சிபிஐ போய் குசலம் விசாரிச்சுட்டு வர போகிறாங்க. இதை விளையாட அஃபேர் வித் சிபிஐ 2 பேரும் போயிட்டு வர போகிறாங்க. 2 பேரும் அந்த டைமிங்கை, செந்தில் பாலாஜி கொடுத்த டைமிங்கையும் பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்து கண்டிங்காக விளையாடுறாங்கன்னு தெரியுது. அடுத்தடுத்த நிகழ்வாக இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வாக இருக்குது. 10 நாள் டைம் கேட்குறாரு, இல்லை 5 நாள்லேயே நடத்திடலாம். ஆமாம், நீங்கள் வாங்கட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ அப்பியர் ஆகணும். அதுக்குள்ளே ஒரு முடிவு சொல்லணும். 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு முடிவு பண்ணலன்னா சிபிஐ அது வேலையை அது செய்யும். அவ்வளோதான். ஜனநாயகன் படத்தை வந்து மறுதணிக்கை செய்கிற இடத்துல தணிக்கைக்குழு உறுப்பினருக்கு உடல்நலக்குறைவு, அதனால் தள்ளி போனது. அவ்வளோதான். அதெல்லாம் நடக்கும். இனிமேல் நோட்டீஸ் வரும் சிபிஐக்கு. அப்புறம் செந்தில் பாலாஜி கிட்டேருந்து நோட்டீஸ் வரும், செந்தில் பாலாஜிக்கும் நோட்டீஸ் வரும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்தே தீரும் தமிழக அரசியலில். இதை விட மோசமாக கேவலமாக தமிழ்நாடு அரசியல் போகும். நம்ம அதை பார்ப்போம். திருச்சி மாநாடு வந்து சிஎம்க்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியத்துவம் அந்த இடத்துல வந்து உதயநிதிக்கு கேனர் கொடுக்கப்படலைங்கிறது சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்குது. அவர் சால்வ போத்துறத விட உதயநிதியை வந்து விட்டுட்டார். உதயநிதிக்கு பெரிய ரோல் வந்து இந்த வட்டம் திருச்சியில் எல்லாம் முழுக்க அது சிஎம்ஐ மையப்படுத்தினதாக இருந்துச்சு. போஸ்டர் பேனர்ஸில் கூட வந்துட்டு உதயநிதி அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு உதயநிதி அன்பில் மகேஷ் ஒரு சின்ன ஒரு பின்னடைவு மாதிரி திருச்சியில் பார்க்கப்படுதுன்னு சொல்லி திமுக தரப்புலேயே பேசப்பட்டிருக்குது. இல்லைங்க, இதில் நான் நேருடைய அவர் தாங்க அடுத்த வாரிசு. அவர் தான். உதயநிதி ஸ்டாலின் தான் சீஃப் மினிஸ்டர் இன் வெயிட்டிங். அடுத்த முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் பாலிடிக்ஸ் அங்கே விளையாடுது. அது எப்படி வேணா இருக்கலாம். இதை வச்சு நம்ம ஒன்றும் எடை போட முடியாது. அவர் துணை முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். அதனால் இந்த கூட்டத்தை வச்சு நம்ம எதுவும் எடை போட முடியாது. திருச்சி மாநாட்டிலையும் வந்துட்டு பைக்கில் போய் விழுகிறது இருக்குது, விஜயனுடைய இதுலேயும் இருக்குது. விஜயே சொல்கிறாரு, எனக்கு மட்டும்தான் நீ எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாமே கொடுக்குறீங்க, உங்கள் மாநாடுகளையும் உங்கள் ஃபங்க்ஷன்லையும் நடந்தது எதுவுமே செய்தி வர்றது கிடையாது. விஜய் போயிட்டான், பைக்கில் விழுந்துட்டான், விஜய் வந்துட்டான், பைக்கில் விழுந்துட்டான், கார் உள்ளே விழுந்துட்டான், விபத்தாயிருச்சு, இது மட்டும்தான் உங்களால் பேச முடியுதுங்கிறார் விஜய்.
ரெஸ்ட்ரிக்ஷன் ஆளுங்கட்சிக்கு இல்லையா? ஆமாம், இப்போ 2 பேர் செத்துருக்கான். ஏன் வந்து அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. எல்லா கட்சி மாநாட்டிலையும் சாவாங்க. விஜய் கட்சி மாநாட்டில் செத்தா அதை நியூஸ் ஆக்குவானுங்க. மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. நெரேட்டிவ் அவங்க செட் பண்ணுறாங்க. 90% மீடியா திமுக காலடியில் உட்காந்துருக்குது நாய்க்குட்டியாக. அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்கத்தக்கது. ஆனால் இப்போ இந்த புரிதல் அவருக்கு இருக்கணும். இது தெரிஞ்சு தான் நீ அரசியலுக்கு வர. இதில் புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. மீடியா உனக்கு எதிராக தான் இருக்கும். அதை மீறி தான் நீ அரசியலுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா வரக்கூடாது. அதனால் இதில் புலம்புறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவர் சொல்கிறது உண்மை, விஜய் சொல்கிறது. ஆனால் அது தெரிஞ்சு தானே நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க. இன்றைக்கி வந்துட்டு புலம்பி என்ன பிரயோஜனம்? காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்கிட்ட வந்து கேட்கும் பொழுது பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாகூர் மீது இது வரைக்கும் நடவடிக்கையே இல்லை, அவ்வளோ பெரிய அளவில் கூட்டணியில் அவங்க பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லுவார், கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் முடிஞ்சாச்சு, இனிமேல் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. திமுக அமைச்சர்கள் பேசுனதுக்கு பதில் தான் அவங்க 2 பேரும் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே நாங்கள் எதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. கரெக்டு தான் சொல்கிறது. இப்போ திமுக மந்திரிங்க மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது? அதனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அலைன்ஸே கன்ஃபார்ம் ஆன பிறகு நடவடிக்கை பற்றி எதுக்கு பேசணும்? முடிஞ்சு போன சாப்டர் திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே பிரச்சனை பாண்டிச்சேரியிலையும் நிகழுது. இவங்க திமுக ஆஃபீஸ் நீங்கள் வர சொல்கிறதும், காங்கிரஸை திரும்ப அங்கே வர சொல்கிறதும், இன்னும் முற்றுப்பெறாமல் 2 ஸ்டேட்டுங்களையும் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் அது ஒரு முனிசிபாலிட்டிங்க. அதுக்கு மேலே அது ஒன்றுமே கிடையாது. 30 லட்சம் ஓட்டர்ஸ் தான். அதுக்கு வந்து எந்த அதிகாரமும் ஒன்றும் கிடையாது. மொத்த அதிகாரமும் அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது. அந்த சீஃப் செக்ரட்டரி டைரெக்டாக ஹோம் மினிஸ்டருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு அதிகாரமும் அங்கே கிடையாது. அது ஒரு அப்கிரேடட் முனிசிபாலிட்டி, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. மொத்த ஓட்டர்ஸே 30 லட்சம் தான். இன்னும் இருக்குது அந்த எலெக்ஷனை பற்றி பேசுகிறது. கண்டிப்பாக திமுக வந்து அங்கே வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை விஸ்தரிக்க விரும்பும். காங்கிரஸ் அதையும் அனுமதிக்கும். அந்த அளவு அனுமதிக்கும். வேறு ஆப்ஷனே கிடையாது காங்கிரஸுக்கு. அதீதமான ஒரு வாய்ப்பு வந்து தேமுதிகவிற்கு. காங்கிரஸுக்கு கொடுக்க போகிற முக்கியத்துவத்தை விட இன்றைக்கி தேமுதிகவுக்கு தான் வந்துட்டு டிஎம்கே அலைன்ஸில் அதிக முக்கியத்துவம். 6 எம்பிக்கள் ஜெயிச்சு வந்தாச்சு. சுதீஷுக்கான ஒரு இடமும், சுதீஷ் அவர்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்ஸ் கொடுக்கறது, தொகுதி கொடுக்கறதில்ல, என் சகோதரி பிரேமராதா அவருக்கு நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி வந்துட்டு அதிகமான பேச்சு அதில் மட்டும்தான் இருக்குது. பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கிறது அந்த அலைன்ஸில் ஒரே ஒரு பார்ட்டி தேமுதிக மட்டும்தான் அப்படிங்கிற எப்படி பார்க்குறீங்க? அவங்க நேரம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். 2011க்கு பிறகு அவங்களுக்கு காலம் கைகூடி வந்திருக்கு. 11ல் ஜெயலலிதா 41 கொடுத்து 29 ஜெயித்தாங்க. அதில் 7 பேர் ஒரே வருஷத்தில் அந்த பக்கம் ஓடி போட்டாங்க. தொகுதி பிரச்சனைன்னு ஜெயலலிதா போய் பார்த்து. அது பிறகு எத்தனையோ எலெக்ஷனில் 14, 19, 24 3 லோக்சபா எலெக்ஷன், 16, 21 2 அசம்பிளி எலெக்ஷன், 5 எலெக்ஷனில் படுதோல்லியை சந்தித்தாங்க. வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 9%லேருந்து 0.43% மாறிச்சு. பெருங்காயம் இருந்த டப்பா அப்படின்றதுனால, ஒரு காலத்தில் விஜயகாந்தோட கட்சின்றதுனால அந்த கட்சிக்கு ஒரு மறுவாழ்வு வந்திருக்கு. இன்றைக்கி முழுக்க அது ஒரு குடும்ப கட்சி. அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து திமுக வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட மதச்சார்பின்மையில் போதிய கவனமும் அக்கறையும் நம்பிக்கையும் இல்லாத கட்சிகளை திமுக நன்றாக வளர்க்கிறது. தமிழ்நாட்டுக்கு திமுக செய்யக்கூடிய துரோகங்களில் இதுவும் ஒன்று. விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் கூடவே இருக்காங்க. கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளாக 3 தேர்தலை சந்தித்தவங்க. அவங்க சீட்டை குறைச்சி பாஜக ஆதரவு நிலைப்பாடு கொண்ட கட்சியோட பலத்தை திமுக கூட்டுதுன்னா இன்டைரக்டாக பிஜேபிக்கு திமுக பலன் விளைவித்து கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம். இவங்க இந்த 2 லெஃப்ட்டும் வைகோவையும் சேர்த்துக்கலாம். திரும்பலாம் வந்து கையறு நிலை கொண்டு நிற்கிறார்கள் இன்றைக்கு. அவங்க என்ன கேட்டகரியில் வருவாங்க? தேமுதிக 10 சீட்டு அவங்க இருந்தாங்க. அவங்க ஓட் பர்சன்டேஜ் என்ன? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்தில் மக்கள் பிரச்சனைக்காக எதனா ஒன்றுக்கு குரல் கொடுத்துருப்பாங்களா? தேமுதிகவும் விசிகாவும் ஒன்றா? திருமாவளவனும் பிரேமலதாவும் ஒன்றா? நீங்கள் எத்தனை தடவை சீட்டு கொடுத்து எத்தனை தடவை தோற்றாலும் திமுக கூட்டணி விட்டு ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கிறதால திரும்ப போக மாட்டார். நாளைக்கு ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வருது, திமுக 20 சீட்டு துண்டு விழுது. விசிகா கிட்ட ஒரு 3 எம்எல்ஏ, சிபிஐ சிபிஎம் கிட்ட சேர்ந்து ஒரு 2 எம்எல்ஏ, 5 எம்எல்ஏ, காங்கிரஸ் கிட்ட ஒரு 15 எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கிட்ட இருக்க 15 பேரில் கூட ஒரு கொஞ்சம் பேர் நகரலாம். ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும் நகர மாட்டான். தேமுதிக கிட்ட 10 சீட்டு கொடுத்து 10 ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. தொங்கு சட்டமன்றம் வருதுன்னா அவங்க திமுக ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. 2 சீட்டை வச்சு கூட டெப்டி சிஎம் கேட்குறாங்க. 2 சீட்டை வச்சு டெப்டி சிஎம் கேட்பாங்க. திமுக என்னால் தான் ஜெயிச்சதுன்னு பேசுவாங்க. மக்கள் மனதில் வந்து அவங்க இது திமுக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தாக்கம் என்பது வெற்றியோ தோல்வியோ கூட நின்று விசிகாவும் கம்யூனிஸ்ட்டுகளையும் ஒதுக்கி ஓரங்கட்டிட்டு இழிவுபடுத்திட்டு தேர்தல் அணி மாறுற வெளிப்படையாக பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு கொண்ட தேமுதிக உள்ளே சேர்க்குறீங்க. 10 சீட்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு என்ன ஆகப்போகுது உங்களுக்கு? அப்போ இதையும் மீறி தான் இந்த தோழமை கட்சிகள் திமுகவுடன் வந்து பயணிக்கிறாங்கன்னா அது அவங்க தலையெழுத்து. சத்தியமாக 21ல் இந்த தோழமை கட்சிகளோட வாக்கு வங்கி திமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. தனிப்பட்ட முறையில் சிபிஐ சிபிஎம்மோட லீடர்ஸ் பர்சனலி வந்து அவருடைய ஆசாபாசங்கள் விருப்பங்களின் அடிப்படையில் தான்
உங்களுக்கு காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறாங்கன்னும் ஒரு கருத்து கட்சிக்கார மத்தியில் நிகழ்வுது. நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது அப்படி தானேங்க இருக்குது. 2 சீட்டு 4 சீட்டுக்கு கூட்டணியில் இருக்கிறது ஒன்று தான், நீ தனியாக நிற்கிறது ஒன்று தான். எல்லா அவலங்களையும் சகித்துக்கொள்ள அவர்கள் தயாராகி விட்டார்கள். நயினா நாகேந்திரன் பிஜேபியை வந்து பிஜேபியோட அலைன்ஸுக்குள்ளே விஜய் வான்னு சொன்னால் கட்சியை விட்டு நீக்கிற அதிரடி முடிவுலாம் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் அண்ணாமலை ஒரு இடத்துல வந்துட்டு பேசுகிறாரு, டீயும் காப்பியும் ஒன்றா, அது மாதிரி தான் விஜயும் பாஜகவும். விஜய் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டு அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அவர் தெளிவாக இருக்கார். இந்த எலெக்ஷனில் வந்து எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது, ஸ்டாலின் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம். இது டிஎம்கேக்கு அட்வான்டேஜான எலெக்ஷன்றது எல்லாருக்கும் தெரியும். அது அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. தப்பி தவறி கூட பை டிஃபால்ட்டுன்னு வாங்க என்டிஏக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கார், கொள்கை உறுதியோடு இருக்கார் அவர். இவ்வளவும் நடக்குது, விஜய் அமைதியாக இருக்கார். ஒரு வாரத்தில் இந்த குழப்பமெல்லாம் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைண்ட் பண்ண பல்வேறு கேள்வி வளர்த்து நன்றி சார். நன்றி.